மக்களுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்றதுல பெரிய ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல மக்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது, அது மெஜாரிட்டி அதிகமாகவும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 2013ல 390 சிபிஎஸ்இ ஸ்கூல் மட்டும் தாங்க இருந்திருக்கு. பட் லாஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் 2024 வரைக்கும் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 1100க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? மும்மொழி கொள்கைகள் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனாலதான் பெற்றோர்கள் இது நல்லா இருக்கும், இது தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிக மெம்பர்ஸ் போயிட்டு ஜாயின் பண்ற காரணத்தினால மட்டும்தான் இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்றது எல்லாருக்கும் அக்செப்டன்ஸ் கொடுத்து மேல 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 வளர்ந்து 350 ஸ்கூல்ஸ் கிட்ட அரௌண்ட் இருக்கிறதுங்க. 1100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் இப்போ ஒரு சமீப வருடங்கள்ல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எதனால அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்க்கும் போது மெஜாரிட்டி எல்லாருக்கும் மும்மொழி கொள்கை ஓகேன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சரி, ஓகே, இந்த மும்மொழி கொள்கையை பத்தி அப்படியே விட்டுருவோம். பட் ஹிந்தி பேசுறதுனால இவ்வளவு டென்ஷனா இவ்வளவு கோவப்படுவாங்களா அப்படின்னு பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க நடந்த ஒரு சம்பவம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னும் போது தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியும் ஒரு லாங்குவேஜா அதை வந்து மென்ஷன் பண்ணி போர்ட்ல இருக்கிறது பிரதானமா எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். யார் என்னன்னு தெரியல, எவ்வளவு கோவம் அவளுக்கு இருந்திருக்கு அப்படின்னா ஹிந்தியில எழுதப்பட்ட பொள்ளாச்சி அப்படின்ற இந்த ஸ்டேஷனுடைய பேரை முற்றிலும் அப்படியே வந்து கருப்பு பெயிண்ட வச்சு அழிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்துட்டு யாருங்க இந்த மாதிரிலாம் வேலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் லெவல் போயிடுச்சு. சோ இந்த வேலை யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் தேடுறதாவும் ஒரு நியூஸ் வந்துட்டு திரும்பவும் அந்த கருப்பு பெயிண்ட் எல்லாம் மாத்தி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி சொன்னாங்க. சோ எந்த அளவு ஒரு வன்மம், ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிறதுலாம் ஒரு பக்கம் ஓகே தான், பட் இவ்வளவான சீரியஸா ஒரு பயங்கர ஆச்சரியமா தான் இருந்துச்சு அதை பார்க்கும் போது. ஏன்னா அதுக்கான ஒரு கருத்தா மக்கள் மத்தியில இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே சரி, ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு லாங்குவேஜஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே, ஹிந்தி உள்ள வரணும் இல்ல வர வேண்டாம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்கு, இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னது பிரகாரம் தான் அதை எழுதியிருக்காங்க. அதுல இருக்கிற ஹிந்தியை நீங்க அழிச்சிட்டீங்க. ரூபா நோட்டெல்லாம் ஹிந்தி அங்கங்க இருக்கே, அதெல்லாம் என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் எழுதி இந்த கமெண்ட்ஸ் என்னால படிக்க முடிஞ்சது. எஸ், அப்கோர்ஸ் அது ஓகே இல்ல, நம்ம எவ்வளவுதான் எனக்கு ஹிந்தி வேணாம்னு நம்ம தள்ளி விட்டாலும் வெறுத்தாலும் நம்ம யூஸ் பண்ற புழங்குற சில விஷயங்களையும் இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுல அப்படின்னு அது மூலியமா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். அண்ட் அகைன் ஒரு பொண்ணு வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து பயங்கர வைரலா முக ஸ்டாலினுக்கு என்கிட்ட ஒரு 10,000 சேவிங்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மத்திய அரசு உங்களுக்கு வந்துட்டு நிதி ஒதுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன், நான் சேர்த்து வச்ச பணத்தை தமிழுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைரல் ஆயிட்டாங்க. இதை பார்த்த உடனே பிஜேபி தரப்பினர் பொதுவாவே எப்படா என்னடா நடக்கும், நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொதுவா இந்த கட்சின்னு இல்ல எந்த கட்சிக்கு யாரு எதிர்ப்போ அவங்க பண்ற விஷயங்களை தூக்கி நிறுத்தணும் இல்ல தூக்கி கீழே மிதிக்கணும் அப்படின்றதுக்காகவே உத்து நோக்கிறது உண்டு. அந்த வகையில அந்த குட்டி பொண்ணுடைய வீடியோ ஜூம் பண்ணி பார்க்கும் போது கலைஞருடைய ஒரு சிலை இருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு இந்த அளவு பேச தெரியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சொல்லி கொடுத்து ஏன்னா அப்படிலாம் விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தரப்பினரை பிஜேபி கட்சியினர் ஒரு பக்கம் விளாசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து ரொம்பவே பேசுற மாதிரி பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹிந்தி வேணுமோ வேணாமோ, மும்மொழி கொள்கை வேணுமோ வேணாமோ, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அது ஜனநாயக நாடு, யார் வேணா என்ன வேணா கருத்து சொல்லலாம், கருத்துரிமை இருக்கு அப்படின்ற பட்சத்துல யாருக்கு என்ன தோணுதோ ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரியான டாபிக் நம்ம பேசலாம் சும்மா ஒரு ஐடியா எனக்கு கொடுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.